Wonderla! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கோட் சாங் வந்து லிரிக்ஸே நான் பார்க்கல. தளபதியோட வாய்ஸ்க்காக அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் வந்து இந்த மாதிரி சிரிக்கிறானுங்கன்னா 50 வயசுல தளபதி ஒரு அவனுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இதுதான் வந்து கொடுக்க மாட்டேன் நான். டேய் இவனுக்கு ஃப்ரேமில் கொஞ்சம் உள்ளே போட்டுங்க அவனை. டேய் அவனுக்கு பிடிச்சிடா விற்க இவனையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தலை இவனையும் 2 டேய் வா அப்படியேடா டேய் பாட்டு தான் சொல்லினுக்கிறேன் சைடில் இப்போ வந்து 50 வயசுல தளபதி அவர்கள் பாடியிருக்காரு. இப்போ இந்த வயசுல சாங் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? எந்த வயசில் கேட்டாலுமே அவர் வாய்ஸ் வந்து சில பேர் அடிக்ட் தான். அவர் வந்து பாட்டு சும்மா ஒரு 4-5 லைன் எழுதி கொடுத்து பாட ஆரம்பிச்சால அவர் வாய்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. கூகுள் பாட்டு இப்போ துப்பாக்கி ரீலீஸ் கூகுள் பாட்டு வந்து அதனால் அந்த பாட்டுக்கே நாங்கள் வந்து அட்மையர் ஆகிடுவோம் நாங்கள். அவ்வளோதான். ஸோ இப்போ யுவன் சங்கர் ராஜா மியூசிக் எப்படி இருந்துச்சு? யுவன் சங்கர் இன்றைக்கி நேரத்தான் மியூசிக் போட்டுருக்காரு. அவர் தாத்தா காலத்துலேருந்து அவர் இளையராஜா காலத்துலேருந்து போட்டுருக்காரு நம்மளால். அதனால் அவர் லெஜெண்டு. யுவன் சங்கர் ராஜா அவர் தனி ரகம். அவர் பயங்கரமாக இருக்கும். அது பிரச்சனை இல்லை. விஷுவல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோட் படம் எப்படி இருக்கும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? கோட்டு படம் இது வந்து அவரோட லாஸ்ட்டு படத்தோட முன் படம். அதனால் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதனால் எப்படி இருக்குன்னு நம்ம தெரியல தான் பார்க்க முடியும். நம்ம கெஸ் பண்ண முடியாது. பார்ப்போம். லாஸ்ட்டு படத்தோட முன் லியோ தான் லியோ 2 தான் வருது லாஸ்ட்டு. அதுக்கு முன் படம் இது கோட்டு. ஹீரோயின் தான் புதுசாக இருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. புது ஹீரோயின் தான் இப்போ பார்க்காத ஆளாகுது. பார்ப்போம் ஹீரோயினுக்கு. நம்ம சொல்லவே தேவையில்ல. யுவன் சங்கர் ராஜா அவரோட இசை அப்படி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா சொல்லுங்கள். நம்ம போய் அதை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியுமா சொல்லுங்கள். எல்லாமே பக்காவாக இருக்குது. அதில் அண்ணனோட வாய்ஸே அருமையாக இருக்குது. எல்லா பாட்டோட இந்த பாட்டெலாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஏஜ்லேயே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங், இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது? கோட் படம் இவருடைய படம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற படத்தை கம்பேர் பண்ணுறதை விட லியோ விட கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். 50 வயசுக்கிட்ட அவர் பாடியிருக்காரு. ஆனால் வாய்ஸில் அது தெரியுதா? வாய்ஸில் சுத்தமாக எனக்கு தெரியல. மற்ற பாட்டுலாம் கூட நேற்று கூட படம் பார்க்க தான் போயிருந்தோம். துப்பாக்கி படம். ஆமாம் துப்பாக்கி தான். அதில் கூகுள் இப்போ பாடினவரா இல்லை இப்போ பாடிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொன்னா தானே பேச முடியும். இப்போ பார்த்தீங்களா காமிச்சோம்ல? ஆமாம் நல்லா இருக்கு. விஜய் பாட்டு பாடல் ஆசிரியர் யாரு? விஜய் பாட்டு பாடு. நான் பார்த்தது இல்லையே. விஜய் தான் பாடினாரு பாட்டு. அதான் சொல்லியிருந்தேன். அப்படியா? நான் பார்த்தா தானே சொல்ல போகிறேன். சினிமா பார்த்தா தானே சொல்ல முடியும். எனக்கு என்ன தெரியும்? சினிமா தான் ரிலீஸ் ஆகலையேன்னு சொல்லிட்டு இருக்கோமா. அப்போ நாங்கள் ரீல்ஸ் ஆனால் அன்னைக்கு சொல்கிறோம். பாட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பாட்டை பற்றி தான் கேட்டோம். சினிமா பற்றி நாங்கள் வரல. சரி இன்னும் மேலே வந்தால் நாங்கள் பேசுகிறோம். மேலே வந்தால் கண்டிப்பாக நாங்கள் தேட்டரில் நிற்கிறோம். சரி மியூசிக்கில் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா போட்டுருக்காரு. சூப்பர். டான்ஸ் ஆடுறீங்களா? சின்ன ஐயோ இத்தனை பேர் பார்க்கவா 80 வயசு கிளவி வச்சு ஆட சொல்றீங்க. 50 வயசுல ஒரு பாட்டு பாடியிருக்காருல்ல? சரி வந்து நம்மளுக்கு நம்ம சரி நீங்கள் சூப்பர் சிங்கர் அவர் விஜய் இதில் அனுப்புங்க. நான் வரேன். சூப்பர் சிங்கரில் விஜய் சார் அனுப்பணுமா? ஆமாம் நான் விஜயை பார்க்கணும். விஜய் பார்க்கணும்னா அவருக்கு இதுக்கு சூப்பர் சிங்கர் முதல்வர் போய் அடுத்த வருஷம் வருவார். எங்கே வருவார்? இங்கே ஓட்டு எலெக்ஷனில். எங்கே வருங்கால முதல்வர் பார்க்கணுன்ற நியாயமா இது? எதை விடுங்கப்பா. யாரா ஒரு ஆளை கேட்டால் கூட பரவாயில்ல கூட்டு வந்து காமிச்சிடலாம். எல்லாம் வருவாங்க. எல்லாருமே வருவாங்க. வரணும். சின்ன சின்ன கண்கள். ஐயோ சின்ன கண்ணா வேணாம். இழந்த பழம் வேணும். பாடி செம டான்ஸர் சூப்பராக சொல்லி கொடுப்பா டான்ஸ். நீ சும்மா 2 ஸ்டெப் போட ஆடுவான் மீதி. வேணாம். இங்கே ரோட்டில் எல்லாம் பார்க்குறேன். 80 இங்கே பாரு 80 வயசு கிளவே கூட்டு வந்து ஆட சொன்னால் விஜய் கூட ஆட சொன்னால் ஆடுவேன். விஜய் கூட ஆட சொல்கிறாங்க. ஆடுவேன். பாட்டு ஆடுவீங்க? எத்தனை பாட்டு அவர் போட்டால் நான் ஆடுவேன். அவர் பார்த்தாலே ஆடுவீங்களா? அப்படியே கட்டி சொல்லு. நான் தான் விஜய் சார் எனக்கு கூட ஆடுங்க. இதை ரோட்டில் தளபதியோட கோட் பட சாங் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு? அது வேற மாதிரி ப்ரோ. நம்ம தளபதினா வேற மாதிரி தெரியாதா உங்களுக்கு? அதை சொல்லணுமா? நம்ம சொன்னா தெரியும். நம்ம பாட்டு தளபதி மில்லியன் கணக்கில் போக போகுது பாருங்க. நீங்கள் வேணா அடிச்சு தூக்க போகிறாங்க. 2026 தானே. 2026 பாட்டு இப்போ ரிலீஸ் ஆகுது. 2026 அவளுக்கு பாட்டு ரிலீஸ் ஆகும் பாருங்க. சரிங்களா? சரி இதோட நம்ம கட் பண்ணிக்கிறேன். நான் மியூசிக்கில் எப்படி இருந்துச்சு? யுவன் சங்கர் ராஜா நமக்கு உயிர் தலை. அவர் போட்டாலே வேற லெவலில் இருக்கும் தெரியுமா? நம்ம சொல்லாவே நான் அவர் போட்டத்தை வேற மாதிரி மியூசிக் இருக்குது. தரமாக இருக்கிறாப்புல யுவன் சங்கர் ராஜா விஜய் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் கவலையே படுத்தால மின்னல் கணக்கு வீஸ் போயினே இருக்க போகுது. பிரபு தளபதி எப்படி காம்பினேஷன்? நம்ம இப்போ தானே பார்க்க போகிறோம் புதுசாக. தரமாக இருக்காப்புல. மங்காத்தா விட்டு சாப்பிட்டாரா? இப்போவே
இப்போ கோட்டை வச்சு சாப்பிட போகிறார் நம்ம வெங்கட் பிரபு பார்த்தலாம் விடுங்க சரி 50 வயசுல பாடியிருக்காப்புல எப்படி இருக்கு? 50 வயசில் பாடினாலும் 100 வயசில் பண்ணாலும் விஜய் தான் தளபதி தான் நம்ம அண்ணன் தான் சரிங்களா பார்த்தலாம் விடுங்கப்பா. நான் விஷ் பண்ணிட்டுமே கரெக்டாக 12 மணிக்கு துப்பாக்கி படத்துக்கு போயிட்டு கேக்கு வெட்டிக்கு பட்டாசுலாம் வச்சு தராமா பண்ணிட்டோம் நாங்கள் நம்ம காசி டாக்ஸியில். நீங்கள் தான் அங்கே வரல, நான் வந்து தான் நல்லா வீடியோ எடுத்துக்கலாம். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே தளபதி. ரெகுலராக அவர் நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு. இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சாங் ஹிட்டாக என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. எப்பயுமே யுவனனாலே ரொம்ப நல்லா தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய மியூசிக் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, கேட்க நல்லா இருக்குது. இன்னொரு படத்தில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அண்ணனுக்கு அவள் வந்து மேக்கப் பண்ணணுங்கிறத நாங்கள் ஆசைப்படுறோம். நாங்கள் சேர்ந்து அண்ணனோட சேர்ந்து நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாய். அண்ணனோட பிறந்தநாள் ஒரு விஷ் பண்ணிடுறீங்களா? அண்ணே உங்களுக்கு விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எங்களுடைய ஆசீர்வாதங்களும் எங்களுடைய எல்லா உங்களுடைய வெற்றிகளும் எங்களை சேர்ந்ததாக இருக்கட்டும். காட் பிளஸ் யூ அண்ணா. இந்த 50 வயசுலையுமே ஒரு பாட்டு பாடியிருக்காரு. எப்படிங்க கேட்க எப்படி இருக்குது? அண்ணனுடைய பாட்டு அப்போ இருந்து நாங்கள் 90 கிட்ஸ்லேருந்து நாங்கள் கேட்டுட்டு தான் வரோம். எப்பவுமே அண்ணனை பிடிக்கும், அண்ணனுடைய வாய்ஸும் பிடிக்கும். அண்ணனை பிடிச்சதுனால அண்ணனுடைய வாய்ஸ் பாட்டுகள் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம். கோட் படம் எப்படி வரப்போகுது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? வெங்கட் பிரபு, ஸோ யுவன் சங்கர் ராஜா, நம்ம தளபதி 3 பேரும் இணைஞ்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மூணுமே 3 ஹீரோஸு. ஒருத்தர் இசையில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இதில் சாதித்தவங்க 3 பேரும் சேர்ந்துருக்குறாங்க. இன்னும் ரொம்ப வெற்றி பெறும் அப்படிங்கிறத நாங்கள் இது வரலாறு காணாத வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசையும் அதுதான் எங்களுடைய வெற்றிக்குரிய நம்பிக்கையும் நினச்சி சொல்கிறோம். அது ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு இருக்குன்னு. படம் வந்தால் தான் அதை பற்றி என்னன்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சு என்னன்னு சொல்ல முடியும். சரிங்களா? இதை பற்றி எனக்கு என்னன்னு புரியல. சரி, மியூசிக் எப்படி இருந்துச்சு யுவன் சங்கர் ராஜா? மியூசிக்கெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. தளபதி விஜய் பாடியிருக்காரு, அவர் வாய்ஸ் எப்படி இருக்குது? வாய்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது. தளபதி படமே நல்லா இருக்கும்போது பாட்டு நல்லா இருக்காதா? அவர் பாடி இருக்கும்போது நல்லாவா இருக்காது? நல்லா இருக்கும் ப்ரோ. 50 வயசில் பாடியிருக்காரு பாட்டு, அந்த வாய்ஸ் கேட்குறதுக்கு எப்போ 50 வயசு மாதிரி தெரியுதா? தெரில ப்ரோ, வயசு கம்மி மாரி தான் தெரியுது, அவ்வளோ தெரில. அவ்வளோதான், 20-30 வயசுக்கு மேலே தெரியுது. நல்லாயிருக்கும். படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கா நல்லா இருக்குது. நல்ல வாய்ஸ் விஜய் சார் நல்லா இது வரைக்கும் நல்லா பண்ணதில் சூப்பராக நல்லா இருக்குது. பாட்டு செம்மையாக இருக்குது. நம்ம யுவன் சங்கர் பர்த்டே வேறு இல்லையா? ஹாப்பி பர்த்டே விஜய் சார். மியூசிக் யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்ம. இந்த கோட் படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? கண்டிப்பாக ஹிட் ஆகும், 100% ஹிட் ஆகும். ஏன்னா அது தளபதி இல்லை, அதனால கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஸோ நம்ம யுவன் சங்கர் ராஜா, அப்புறம் வந்து நம்ம டைரக்டர் சொல்லவே வேணாம், அடுத்து நம்ம விஜய் சார் 3 பேரோட காம்போ எப்படி இருக்குது? நல்ல காம்போ தான். ஆமாம், நல்ல காம்போ. அவங்க எப்போவுமே அந்த காம்போலே தான் இருப்பாங்க. அந்த காம்போ என்றைக்குமே ஹிட்டு தான். இப்போ வந்து நம்ம தளபதி பாடியிருக்காரு, 50 வயசில் பாடியிருக்காருன்னா வாய்ஸ் எப்படி இருக்குது? செம்ம வாய்ஸு. ஆமாம், இல்லை அவர் வந்து இன்னும் ஒரு 22-23 வயசு மாதிரியே இருக்கும் வாய்ஸு. நல்ல வாய்ஸு, கடவுள் கொடுத்த வரோம், வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோதான். தளபதியோட கோட் படம் இந்த சாங் சின்ன சின்ன கண்கள் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் பழைய பாட்டு மாதிரி இருக்குது. பழைய பாட்டுனா இது இந்த மெலடி சாங்கா இல்லை எவர் கிரீன் அந்த மாதிரி இதமாக இருக்குது. யுவன் சங்கர் ராஜா இதமாக வாழ்ந்திருக்காருன்னு கூட சொல்லலாம். நல்லா இருக்குது, குரல் நல்லா இருக்குது. தளபதி அவர்கள் சொந்த குரலில் இந்த பாடலை பாடியிருக்காரு, நல்லா இருக்குது. கன்னத்தில் முத்தமிட்டால், ரிதம், வானவில் அந்த மாதிரி படங்களோட கம்பேர் பண்ணும்போது, கர்ணா அந்த மாதிரி படங்கும்போது இதமாக இருக்குது, கேட்க நல்லா இருக்குது. அது விஷுவல் பார்க்கல, அது ஒன்லி வரிகள் மட்டும் வர்றதுனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 100% என்ஜாய் பண்ண முடியாது. அது வீடியோவோடு அவங்க என்ன அசைகிறாங்க என்ன ஆடுறாங்கன்னு பார்த்தா இன்னும் 100% என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட்டா, ஒரு பொங்கலா, ஒரு தீபாவளியா, ஒரு கிறிஸ்மஸா, ஒரு ரம்ஜானா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இளைய தளபதி அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் 50வது பிறந்தநாள் மீண்டும் மீண்டும் 100 ஆண்டுகள் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று என்னோடய ரசிகர்கள் சார்பில் நானும் வேண்டிக்கிறேன்.